ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வீடியோ எடுக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணாலே மேடம் தான் ஃபர்ஸ்ட் ஆஜராகிறாங்க. எவ்வளோ குவைட்டா ஹம்பிளா வந்து உட்காந்துருக்க பாருங்களா. பை எல்லாருக்கும் ஹாய் சொல்லு தங்கம். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த யூடியூப் வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் சாரீஸ் பற்றி ஒரு 2-3 ரீல்ஸ் நான் ரீசெண்டாக போட்டிருந்தேன். அப்போ என்கிட்ட நிறைய பேர் இன்பாக்ஸ் பண்ணது, கமெண்ட் பண்ணதுலாம் என்னன்னு பார்த்துட்டா, சாரீ பற்றின டீட்டெயில்ஸ் எங்களுக்கு இன்னும் சொல்லுங்கள், ப்ரைஸ் எவ்வளோ, கரெக்டாக எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. சரி, அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணிடலாமே தான் வந்து இந்த யூடியூப் வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நான் காமிச்சிருந்த சாரியில் ஒரு சில சாரீஸ் வந்து இப்போ இங்கே மிஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு டெய்லரில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கிற சாரீஸை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து போத்தீஸில் நான் 2 சாரீ எடுக்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பேன். இது ரெண்டில் நான் எதை எடுத்தேன்னு கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது இந்த கலர் அந்த கலர்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2 சாரியுமே ரொம்ப பிடிச்சி போன காரணத்தினால 2 சாரியுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ரொம்ப யோசிச்சேங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சாரீ எடுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே பண்ணோம். சும்மா தான் போனோம். 700 800 ஏதாவது சாரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆடி மாதம் ஆஃபர்னு அங்கே போனால் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த டிஷ்யூ சில்க் சாரீஸ் வந்துட்டு அரௌண்ட் 3000 அந்த ப்ரைஸுக்கு போட்டிருந்தாங்க. ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கே, நம்ம எடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணி இது 2ஐயும் செலக்ட் பண்ணி வச்சோம். அதுக்கப்புறம் கடையில் போகிற வரவங்க கிட்ட, அங்கே சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல அந்த அக்கா கிட்ட, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட எல்லாத்தையும் கேட்டதுக்கு ரெண்டுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால 2 சாரியுமே வந்து எடுத்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூலேயே வந்து நல்ல பெரிய பார்டர். எனக்கு வந்து இந்த பெரிய பார்டர் வச்ச சாரீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். தெரியல, கட்னா வந்து அந்த அளவுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்ததில்ல, நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும், அதனால வந்து இது எடுத்துட்டேன். இந்த கலர் பாருங்களேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு மாதிரி ஒரு டார்க் அந்த வயலட் அந்த மாதிரி. ஸோ அதுலேயும் இந்த கோல்டன் பேட்டர்ன் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப கிராண்டாக ரிச் லுக்கிங்காக வந்திருந்தது. யாராவது நம்புவாங்களா இந்த சாரீ வந்து ஒரு 2800 அப்படின்னா? பட் ஆக்சுவலாக இது 2800 தான். சூப்பராக இருக்கு வருங்க. அப்புறம் எனக்கு இந்த கலராக இந்த பிரிண்ட்ஸு சாரீ ஃபுல்லாக பிளெயினாக இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட நிறைய இருக்கா, அதனால சரி கொஞ்சம் இந்த மாதிரி ஒர்க் இருக்கிற மாதிரியே எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ஆனால் இந்த சாரீ இன்னும் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கல, கடையிலையும் பார்க்கல. ஐயோ சாரிங்க, அது 2800 கிடையாது. ஆக்சுவலி இந்த சாரீ தான் வந்து 2800. இது வந்து 1695 தான். அதில் 10% டிஸ்கவுண்ட்ல எடுத்திருக்கேன். சரி, இதுதான் வந்து அதோட பிளவுஸ். நல்லா இருக்குல்ல. சீக்கிரமா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த சாரியை கட்டணும், இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட் கட்டணும். ஸோ இது வந்து அந்த ரீசனுக்காக எடுத்தேன். கலர் ஓவராலாக பார்க்கும்பொழுது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, அதனால இது எடுத்தோமா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு ஃபர்ஸ்ட் போனது ஒரு சாரீ நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த சாரீ கடைசியில் வந்து எப்பவுமே நான் எடுத்துட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி தான் இந்த சாரியும். ஃபர்ஸ்ட் போனதுமே ட்ரையல் பார்த்தது இந்த சாரீ தான். செம்ம கலர், இந்த மாதிரி குங்குமம் கலர் பார்த்ததுமே ஐயோ அழகா இருக்கு, எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை வந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து பெரிய பார்டர் தான். பட் அந்த சாரீ அளவுக்கு பெரிய பார்டர் கிடையாது, கொஞ்சம் சின்னது. ஸோ அதில் வந்து பார்த்தா நம்மளுக்கு இவ்வளோ பெருசுக்கு பார்டர் இருக்கும், இதில் வந்து கொஞ்சம் குட்டி தான். பட் அழகாக இருந்தது. ஒரு சைடு வந்து நம்மளுக்கு சின்ன பார்டர் வரும். அண்ட் சாரீ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு க்ரீனிஷ் ப்ளூ அந்த காம்பினேஷனில் நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபுல்லாக வந்து பேரட் இருக்கிற மாதிரி. ஸோ ரெண்டுத்துக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து இது வந்து அரௌண்ட் 3000 2895 அந்த ப்ரைஸ் வந்துச்சு. ஸோ இது வந்து 1695 தான். சரி பார்த்தேன், ரெண்டுத்துக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, கலரும் வேறு, டிசைனும் வேறு, ப்ரைஸும் வேறையாக தான் இருக்குது. நல்ல சாரீஸ் கிடைக்கும் போதே எடுத்து வச்சுக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு எடுத்து வச்சிட்டேன் இந்த சாரியை. அண்ட் இந்த சாரீ வந்து கட்டியாச்சு. ஃபோட்டோஸ் முடிஞ்சு அட்டாச் பண்ணுறேன், ஏன்னா இன்னும் எனக்கு ஃபோட்டோஸ் வரல. ஸோ அதுக்கப்புறம் போத்தீஸ்லேயே எடுத்த இன்னொரு சாரீ. இதை பார்த்தா சாரீ மாதிரி இல்லையேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மெட்டீரியல். அன்னைக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க மெட்டீரியலுக்கு. ஸோ இது எல்லாமே சேர்த்து 200ன்னு நினைக்கிறேன். நான் இது எடுத்ததுக்கான பர்பஸ் என்னன்னா, இதில் வந்து எவ்வளோ மீட்டர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க, 5.5 மீட்டர்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதை எடுத்ததுக்கான ரீசன் 2 இருக்குங்க. என்ன தெரியுமா? ஒரு தடவை ஜஸ்ட் ஒரு கோல்டன் கலர் ப்ளவுஸுக்கு சாரியாக வேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இது வந்து ஒரு மேக்ஸி இல்லைனா ஒரு அனார்கலி மாடலில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம், அந்த ஃப்ளோர் டச்சில் வரல அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்தேன். ஸோ 2 in 1. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாரியாக கட்டிடணும், அதுதான் வந்து இதில் ஹைலைட்டு. ஸோ இதுலேயே என்னென்னா ஒரு சைடு நல்ல பெரிய பார்டர், இன்னொரு சைடு குட்டீஸ் பார்டர்.
ஸோ கலரும் நல்லா இருந்தது, அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தாச்சு. அந்த ப்ரைஸும் பாருங்க 200க்கு மெட்டீரியல் அப்படின்றப்ப வர்த் தானே, அதனால எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு அழகான சாரீ. இந்த சாரீ ஆக்சுவலாக எனக்கு எடுக்கலங்க, ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக எடுத்துட்டு கடையிலேயே வேற வம்பு பண்ணி பேக்கும் பண்ணியாச்சு. நீங்கள் பேக் பண்ணாதான் நான் வாங்கிட்டே போகணும்னு சொல்லி லேட் ஆனதுக்கு அப்புறமும் பேக் பண்ணிலாம் கொடுத்தாங்க. நானும் இந்த சாரீ எங்கள் வீட்லேயே ஒரு 2 மாசமா வச்சுருந்தேன். இது எப்படி தெரியுமா, கள்ளக்கண்டா நாயக்கண்ணம், நாயக்கண்டா கள்ளக்கண்ணன்ற கதையா. அவங்க ஃபோன் பண்ணா நான் பிஸியாக இருப்பேன், நான் ஃபோன் பண்ணா அவங்க பிஸியாக இருந்தாங்க, இப்படியே போச்சு. ரொம்ப நாளாக சரின்னுட்டு அந்த கிஃப்ட் ரேப்பரோட ஒரு விஷயத்த பார்த்தா நம்மளுக்கு வந்து எடுத்து பிரிச்சு பார்க்கணும்னு தோண்டிகிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி என் கண்ணை ஊற்றிட்டே இருக்குதா. அதனால பரவாயில்ல, அவங்களுக்கு வேறு ஏதாவது வாங்கி கொடுத்துக்கலாம் நேரில் பார்க்கும்போது, இந்த சாரீ நம்மளே வச்சுக்கலாமே அப்படின்ட்டு ஃபைனலி இந்த சாரீ நானே எடுத்துக்கிட்டேன். பட் ஆக்சுவலாக கலர் ரொம்ப பிடிச்சி போய் தான் எடுத்தேன். ஒரு மாதிரி பேஸ்டல் ஷேட் இல்லை, அண்ட் இதில் வந்து அந்த காப்பர் ஜரி அப்படின்றதுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே கோல்டன் சில்வர் இப்படி தான் நம்மகிட்ட மோஸ்ட்லி இருக்கும். அதனால இந்த காப்பர் சரின்னு எடுத்துட்டேன். அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருந்தது. பேஸ்டல் ஷேட் பட் ஒரு டார்க் ப்ளூவில் கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்தது. நான் இதை எடுத்து கொடுக்கணும்னு நான் நினைச்சேன்ல, அந்த பர்சனுமே நல்ல கலராக அழகாக இருப்பாங்க. சரி அவங்களுக்கு இந்த கலர் நல்லா எடுப்பாக இருக்குமேன்னு எடுத்தேன். கடைசியில் பார்த்தீங்களா இது நமக்கு தான் கிடைக்கணும்னு இருந்திருக்கு. ஸோ ஃபைனலி இதை நானே வச்சுக்கிட்டேன். ப்ளவுஸு வந்து இதோ இப்படி இருக்கு, அந்த பார்டர் கலர்லேயே செம்மையாக இருக்குல்ல, இதுவும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ஃபைனலி இன்னொரு சாரீ நமக்கு சேர்ந்துச்சு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 850 அவ்வளோதான் இருக்கும், இல்லைன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மியாக அதிகமாக இருக்கும், அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் 850 அந்த ப்ரைஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு சாரீ வந்து இந்த அழகான சாரீ. இது ரொம்ப நாளாக இந்த பேட்டர்னில் ஒரு சாரீ எடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன், பட் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி வரமகாலட்சுமி சில்க்ஸ் நம்ம சேலம்ல ஓப்பன் பண்ணாங்கல்ல, அன்னைக்கு ஷூட்டுக்காக போனப்போ நான் எப்பவுமே ஷூட்டுக்காக போனேன், ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன்னு இல்லை, பிடிச்சி போய்ட்டு அப்புறம் வாங்கிடுவேன் அந்த மாதிரி. அன்னைக்கு இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சரின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பட் இதுவுமே பாருங்களேன், அந்த பேஸ்டல் பிங்க் ஷேட் அந்த மாதிரி தான் வரும். சாரீ ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் இருக்கும், அண்ட் பார்டர் வந்து அழகாக இருக்கும். இதுலேயும் ஒரு சைடு வந்து பெரிய பார்டர், இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் குட்டி பார்டர். அண்ட் இந்த சாரீ வந்து அரௌண்ட் 1700 ருபீஸ். ஏன்னா நல்லா ஞாபகம் இருக்குது, அவங்க ஷோரூம் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் டே இல்லை, ஸோ அன்றைக்கி நம்ம பில் பண்ணுற அமௌண்ட்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 1700 ருபீஸ்க்கு எடுத்தால் சூப்பராக இருக்குங்க. கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எடுத்தும் ரொம்ப மாதம் ஆச்சுங்களா, 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. பட் இன்னும் பாருங்க, உள்ளே இருக்கிற பேப்பரை கூட எடுக்கல. நான் எப்போ இதை ஸ்டிச் பண்ணி எப்போ வேர் பண்ணணும்னு தெரியல. பட் இதுதான் வந்து அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ. ஸோ இது போக இன்னும் 2 சாரீஸ் இருக்குங்க. கரெக்டாக சொல்லணும்னா 2மே டெய்லர் கடையில் இருக்குது. 2ல் ஒரு சாரீ வந்து அகெயின் போத்தீஸில் எடுத்தது, இன்னொன்று வந்து ஐ கெஸ் குமரப்பா சில்க்ஸில் எடுத்தேன்னு நினைக்கிறேன். பிங்காக தான் இருக்கும் அதுவும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் கேட்ட அந்த குட்டி குட்டி ஸ்டோரி, இந்த சாரீக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குட்டி ஸ்டோரி. ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்காக கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.